4 நாட்கள் முன்னாடி கம்ப்ளைண்ட்னா 2 இடத்துல குடுத்துருந்தோம் சார். மிகப்பெரிய ஹோட்டல்ல ஒரு டிஜே பார்ட்டி நடத்துனாங்க. அது தீபாவளிய கொச்சைப்படுத்தும் விதத்துல, இழிவுபடுத்தும் வகையில அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகின்ற பெண்களுக்கெல்லாம் இலவசமான லிக்கர் ஆகவும், பசங்க வந்தா அதுக்கு ஒரு டாரிஃப் விதிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க தீபாவளி பேர்ல. போன வருஷம் தீபாவளிக்கு ரூ. 500 கோடி டார்கெட் வச்சாங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரூ. 784 கோடி வித்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப கணவன் மட்டும் காணக்கூடிய அழக மத்தவங்க பார்த்தாங்கன்னா அது தப்பா? தவறு. பெண்களை இழிவான நோக்கத்தோட பார்த்திடக்கூடாதுன்னு ஒரு உன்னதமான நோக்கத்துல தான் பரதாவே அணிந்து போறாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். வணக்கம். என் பேர் வந்து பிரேம் சேதுபதி. நான் அகில பாரத இந்து மகாசபாவுடைய மாநில செயலாளராக இருக்கேன். இப்போ கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குது, எதற்காக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? 2 இடத்துல கொடுத்துருந்தோம் சார். ஒன்று வந்து கமிஷனர் ஆஃபீஸில் டிசி சாரை பார்த்து நேரில் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 12ஆம் தேதி இந்த மாதம் 10வது மாதம் மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு டிஜே பார்ட்டி நடத்துகிறாங்க. டிஜேங்கிறது அவங்க பாட்டு பாடலாம், கும்மாளம் அடிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது தீபாவளியை கொச்சைப்படுத்தும் விதத்தில், இழிவுபடுத்தும் வகையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவங்களுக்கு தீபாவளி எப்படி கொண்டாடணுங்கிறது தெரியலையான்னு தெரில. குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கக்கூடியதான் தீபாவளின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரில. ஒரு டிஜே பார்ட்டி நடத்தி வருகின்ற பெண்களுக்கெல்லாம் இலவசமான லிக்கர் ஆகவும், கப்புள்ஸாக வந்தால் அதுக்கு ஒரு டாரிஃப் விதிச்சு, பசங்க வந்தால் அதுக்கு ஒரு டாரிஃப் விதிச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க தீபாவளி பேரில். அதை கண்டித்து நாங்கள் அங்கே ஏற்கனவே ஒரு மனு கொடுத்துருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி சிறப்பு பரிசு அவங்களுக்கு கிடைச்சதா, கிஃப்ட் கிடைச்சதான்னு தெரியல. அந்த நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி எப்பவும் போல் நடந்துடுச்சுங்க. கூத்தடிச்சாங்க, கும்மாளம் பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. தீபாவளிங்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு இந்துக்கள் மதிக்கக்கூடிய ஒரு புராண நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா, அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து தலையில் எண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய், குறிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் உணவே அருந்துவோம் உறவினரோடு சேர்ந்து. அப்படி இருக்கக்கூடிய தீபாவளியை இன்றைக்கி குடிச்சிட்டு கும்மாளம் அடிக்கலான்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடத்தினா அது வந்து கேள்விக்குறியானது. அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் இங்கே டிசி சார்கிட்டையும், அதே போல் ரேஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லேயும் வழக்கு பதிவு செய்யணும், ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வேணும்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தோம். மது கலாச்சாரம் அப்படின்றது இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் பார்க்குறது தானே. இதில் என்ன வந்து அன்னைக்கு அந்த ஈவெண்ட் நடந்ததில் மட்டும் உங்களுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சது? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறதே எனக்கு சரியானு புரியல. கலாச்சாரம் என்பது என்ன? அறத்தை காப்பது தான் கலாச்சாரம். அறத்திற்கு எதிராக செல்வது கலாச்சாரம்னா அப்போ நம்ம அதில் கேட்கக்கூடிய கேள்வியே தப்பாக தெரியலைங்க சார். மது கலாச்சாரம்ன்ற நான் கேட்ட வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம். அது எப்படி சொல்லணும் அப்படின்றது, மது பழக்கம், அதாவது மதுவினுடைய புழக்கம் அப்படின்றது இங்கே நிறையா இருக்க தானே செய்யுது. அது பொதுவாக வந்து பண்டிகை காலங்கள், பொங்கல், தீபாவளி, இந்த காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம தீபாவளியோ பொங்கலோ முடிஞ்சதுக்கு மறுநாள் செய்தியில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இத்தனை கோடிக்கு மது விற்றுருக்காங்க, இத்தனை கோடிக்கு வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கு, போன வருஷத்துல இந்த வருஷம் வந்து அதிகமாக விற்றுருக்கா, இப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படி கரெக்டு தான். இன்றைக்கி ஆளக்கூடிய அரசாங்கம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷம் தீபாவளிக்கு ரூ. 500 கோடி டார்கெட் வச்சாங்கன்னா, இந்த வருஷம் வந்து ரூ. 784 கோடி விற்றுருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு வட்ட மேஜை மாநாடு அமைச்சு, அதுக்குன்னு ஒரு அமைச்சரை நியமித்து, ஒரு 4 கலெக்டரை போட்டு, இந்த முன்னேற்றத்துக்கு பாடுபடணுமா, இல்லை மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபடணுமா? ஏன் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும்தான் குடிக்கணுமா? மற்ற பண்டிகைகள்லாம் கிடையாது அவங்களுக்கு? கிறிஸ்மஸ் இருக்குது, பக்ரீத் இருக்குது, ரம்ஜான் இருக்குது. அதுக்கு சொல்லி பாருங்களேன். பக்ரீத்துக்கு வந்து இவ்வளோ மது விற்பனை அடைந்துள்ளது, 500 கோடி டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பயானில் சொல்லி தராங்க இதை குடிக்கக்கூடாதுன்ட்டு. அதே போல் நீங்கள் கோயிலில் வந்து தேவாரம் திருவாசக பாடல்லே பாட விட மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து மக்களுக்கு நல்லது சொல்ல முடியும்? இப்போ கோயிலில் வந்து பாடுறதில்ல, ஆனால் டிஜே பார்ட்டி வந்து நடக்கிறது கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. கல்ச்சர்னா என்ன? ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும், இந்த உடை தான் உடுத்தணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கலாச்சாரம். இப்போ டிஜே பார்ட்டியில் அரைகுறை ஆடையோட வராங்க, குடிச்சிட்டு அந்த ஆடை நழுவுறது கூட தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. அது கலாச்சார சீரழிவு கிடையாதா? இப்போது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய
பழக்க வழக்கங்களும் மாறுது. நம்மளுடைய இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து துணி எடுத்து டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு அதுக்கப்புறம் நம்ம போடுற பழக்க வழக்கம் இருந்தது. இன்னைக்கு வந்து ரெடிமேட் வந்துருச்சு. ஸோ மக்களுக்கு வந்து எதை விரும்புகிறாங்களோ அதை வந்து அவங்க கல்ச்சராக அவங்க கல்ச்சருக்குள்ளே அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒரு துணிக்கும் அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? நீங்க சொல்றது எல்லாமே புற வாழ்க்கை சார்ந்தது. உடுத்துகின்ற உடை வந்து என் விருப்பத்துக்கு உடுத்தலாம். அதுக்காக எனக்கு தேவையில்லாத உணவை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் மது போதையில் நான் மதுவை குடித்தா என் உடல் நலத்திற்கு கேடா இல்லையா? அதுபோல் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். இப்போ கணவன் மட்டும் காணக்கூடிய அழகை மற்றவங்க பார்த்தாங்கன்னா அது தப்பா தவறு இல்லையா? கண்டிப்பாக. அவ்வளோதான். அதுதான் கல்ச்சர். அது இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்லலாமான்னு தெரியல. ஒரு இஸ்லாமிய பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது பர்தா அணிந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க மார்க்கத்துடைய கட்டாயமாக இருக்குது. ஸ்கூல்லையும் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஸ்கூலில் மறுக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் போராடுறாங்க. எப்படி எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் மறுக்கலாம் அப்படின்ட்டு. யூனிஃபார்ம் கோட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஐயா காமராஜர் படிக்காத மேதை கல்வி தந்தைன்னு சொல்கிறோம். அவர் கொண்டு வந்தது தான் அந்த யூனிஃபார்ம் கோடு. இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதிங்கிற எந்த ஒரு வித்தியாசமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது தான் இந்த ட்ரெஸ் கோடே. அதுலேயே பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு நாம் வந்து விதிவிலக்கு கொடுக்குறோம். ஏன்? பெண்களை ஆபாச பொருளாக பார்த்துடக்கூடாது, பெண்களை இழிவான நோக்கத்தோட பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் பர்தாவே அணிந்து போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இந்து கலாச்சாரத்தை அழிச்சிடலாம். இது இந்து கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய நோக்கம் இல்லை, இந்திய தேசத்தின் கலாச்சாரமே அழிஞ்சிருமே இதில். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்க தீபாவளியை பாரம்பரிய முறைப்படி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எள்ளு எண்ணெய் வச்சு குளிச்சு முறைப்படி வந்து கொண்டாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இன்னைக்கு கொண்டாடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் கொண்டாட விடுறதில்ல சார். இப்போ டிஜே பார்ட்டிக்கு போகலாங்கிறீங்க, பெண்களுக்கு இலவசங்கிறீங்க, குடிக்கிறதுக்கு மது இலவசங்கிறீங்க, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இலவசங்கிறீங்க. அங்கே என்ன கேள்விக்குறியாகுது? அப்போ எல்லாமே இலவசமாக கொடுத்தா வேற யாரா காசு கொடுக்குறான்னா, அங்கே வரக்கூடிய ஆண் மகன்கள் எவன் தனியாக வரானோ அவன் பேரில் நீங்கள் தலையில் கட்டிடுறீங்க. அதுக்கு ஒரு ப்ளூ பேண்டு கட்டினா 5000, ஆரஞ்சு பேண்டு கட்டினா 10,000 அவங்ககிட்ட சேர்த்து வாங்கிறீங்க. இங்கே நீங்கள் கோயிலுக்கே போக முடியலையே சார். இன்னைக்கு கோயில் போகிறோன்னு வைங்களேன், அமேசான் காட்டுக்குள் நுழைந்து விட்டது, அதுக்கு நுழைவு கட்டணம். ஒரு காரில் போனால் 100 ரூபா, பைக்கில் போனால் 50 ரூபாங்கிறீங்க. அதாவது கோயிலுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே. அப்புறம் போய் நம்ம கோயிலை போய் பார்க்கிங் பண்ணோன்னு வைங்க, பார்க்கிங்க்கு ஒரு 50 ரூபா கேட்குறீங்க. சரி, அதையும் தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சுன்னு வைங்க, தரிசனத்துக்கு சிறப்பு தரிசனம், விவிஐபி தரிசனம், சாதாரண தரிசனம் இருக்கு. அதையும் தாண்டி உள்ளே போய் அர்ச்சகர்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லி ஐயா வேண்டுதல் நடத்தணும்னா அர்ச்சகர் தட்டில் காசு போடணும். அர்ச்சகர் தட்டில் நம்ம காசு போடுறதுன்னா நமக்கு மீடியேஷன் வேலை கொண்டாரு, நமக்கும் கடவுளுக்கும் நம்ம அவர் தட்டிலேயே போடலாம். அங்கே 2 பேர் நின்றுக்கிறாங்க, நோ இதெல்லாம் போடக்கூடாது, கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் உண்டியில் தான் காசு போடணுங்கிறான். இப்போ கோயிலுக்கு போனால் நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது பாருங்க. அங்கே சுற்றி வரோம், அங்கே போய் பொருளை வாங்கன்னு அவ்வளவு. ஆனால் இங்கே டிஜே பார்ட்டி இலவசமாக நடத்துகிறான். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பண்டிகை காலங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து விழா காலங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் வந்து இளைஞர்களை தவறான பாதையில் வந்து திருப்பக்கூடிய இந்த கலாச்சாரம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மது கலாச்சாரமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பாரு, பப்பு, டிஜே, இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை சார், இப்போ மகாவீர் ஜெயந்தி வருது. மகாவீர் ஜெயந்திக்கு என்ன பண்ணுறீங்க? புலால் கடை அனுமதி இல்லை, சரக்கு விற்க அனுமதி இல்லை. இப்போ அக்டோபர் 30 வருகின்ற அக்டோபர் 30 பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழா வருது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் சரக்கு விநியோகமும் கிடையாது, டாஸ்மார்க் அனைத்துமே மூடப்படுது. அதுபோல் இந்த தீபாவளி பொங்கல் தருணத்தில் ஏன் 2 நாட்கள் கடையில் சரக்கு விற்கிறவங்களுக்கும் லீவு, குடிக்கிறவங்களுக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவ் விடக்கூடாது? பொங்கலுக்கு லீவ் விடக்கூடாது? விடலாமே. மகாவீர் ஜெயந்திக்கு லீவ் விடுறீங்க, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி ஏன் குடிச்சிட்டு மக்கள் வந்து போக மாட்டாங்க? இப்போ இதனால் லீவ் வரனால ரொம்ப நல்லதுங்க. இப்போது ஒரு மனிதன் வந்து வேலைக்கு போகிறான், 8 மணி நேரம் உழைக்கிறான், 365 நாள் உழைக்கிறான். தீபாவளினா போனஸ் கொடுக்குறாங்க, அந்த போனஸை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு பட்டாசும் புது ஆடைகளும் மனைவிக்கு உண்டான பொருட்களும் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை வாங்கிட்டு நம்ம பச்சை போர்டு டாஸ்மார்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குடிச்சு நாசமாக போகணும்னு நினைக்கிறீங்களா?
குடும்பத்தோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குடிச்சிட்டு கும்மாளமாக ரோட்டில் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் 5 வகையான பாம்புகளின் நடனம்னு. ஓல்டு மாங் குடித்தா ஒரு ஸ்டைல்லையும், விஸ்கி அடித்த ஒரு ஸ்டைல்லையும் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அவ்வளோ விழிவானால வாங்கிட்டு அன்றைக்கி லீவ் விட்டேன்னா அவன் முடிஞ்சால் வீட்டுக்கு முதல் 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குடிக்க போகிறான். டாஸ்மாகில் குடிக்கணுங்கிற அவசியம் இருக்காது, பாரில் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டில் குடிக்க போகிறான், வீட்டில் குடும்பம் கொண்டு குழந்தைங்களோடு இருக்க போகிறாங்க, அன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறாங்க, குழந்தைங்களோட பட்டாசு வெடிக்கட்டும். தீபாவளி அன்னைக்கு தீபாவளி திருநாள், அதுவே நம்ம சரியாக சொல்ல தெரியல. தீபாவளி திருநாளா தீபாவளியா என்னன்னு சொல்ல தெரியறதில்ல. தீபாவளின்னு என்ன, தீபங்களை வரிசையை ஏற்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இதை 3 விட்டொழிச்சு மனிதன் ஒழுக்க நெறியில் கடைபிடித்து வாழ வேண்டியோம் அப்படிங்கிறதுக்காக தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சிவகாசி நகரமே இன்னைக்கு பட்டாசு தொழிற்சாலையை நம்பி மட்டும்தான் இருக்குது. வருடம் முழுசா பட்டாசு தயாரிச்சுட்டு இருக்கிறான். அதில் எத்தனை உயிர் பலி ஏற்படுது தெரியுங்களா? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அந்த ஒரு பட்டாசு நம்பி தான் இருக்குது. நம்ம இங்கே பட்டாசு நிறுத்திட்டு அவன் சைனாலேருந்து வாங்க போகிறான். அதனால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகளுக்கும் உள்ளூரில் இப்போ பொல்யூஷன் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கார்களில் கூட ஈவி தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது பட்டாசும் காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான ஒரு வழிகளாகவும் இருக்கலாம் இல்லையா? சார் ஏற்கனவே நீங்கள் குறைச்சிட்டிங்களா சார்? நீ குறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், ஆனால் பட்டாசு தயாரிக்கிறதுக்கு மட்டும் 365 நாள். இன்னும் குறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? ஒரு 3 நாள் லீவ் விடுங்களேன், பஸ்ஸு ஓட்டாதீங்க. கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு பக்கம் வந்து பாருங்கள், உப்படம் டவுன் ஹால் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின பஸ்ஸு ஓடிட்டு இருக்கு. முன்னாடி இந்த வெள்ளை சட்டையை போட்டு போனோம்னா திரும்பி போகும்போது கருப்பு சட்டை ஆயிடும். அதனால் காற்று மாசடைகிறது இல்லையா, ஓசோன் ஓட்ட விழுகிறது இல்லையா, இந்த பட்டாசு வெடிக்கிறனால மட்டும்தான் ஓட்ட விழுகுதுங்களா? சார் நம்ம இதை சொல்லலாமான்னு தெரியல. சர்ச்சில் மெழுகுவத்தி ஏற்றுறாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள சுமார் எத்தனாயிரம் சர்ச் இருக்கும் சார்? ஒரு 10,000, குறைஞ்சபட்சம் ஒரு 10,000. அந்த 10,000 சர்ச்சில் ஒரு 1 லட்சம் மெழுகுவத்தி ஏற்றுவாங்களா? அதனால் CO2 எமிஷன் இல்லைங்களா சார்? இப்போ ரோட்டில் பக்ரீத் அன்னைக்கு, ரம்ஜான் அன்னைக்கு ஒட்டகம் இன்னைக்கு அழிச்சு விட்ட மிருகன்னு சொல்கிறாங்க, அதை ரோட்டில் வெட்டுறாங்க. காளை மாடை ரோட்டில் வெட்டுறாங்க. காளைங்கிறது என்ன? சுத்தமான அறத்தை குறிக்கக்கூடிய சொல். நம்ம போய் கேட்க முடியுங்களா? பாய் பாய், நாங்கள் வணங்கக்கூடிய சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்காரு, தயவுசெய்து அவரை வெட்டாதீங்க, நமக்காக பாருங்கள் அவ்வளோ உழைப்பு போடுது, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், அரிசி நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம உண்மையை போடுறோம், நெல்லை போடுறோம், அதை திங்குது, நம்ம வேணுங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு சக்கையை போடுறோம், அது தின்னுட்டு இருக்கு, சாகும்போதாவது நிம்மதியாக சாக விடலாமே பாய், தயவுசெய்து அதை நீங்கள் அறுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நடு ரோட்டில் வச்சு விட்டுறாங்க. அந்த ரத்தத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுமார் ஒரு அரை நாள் பக்கம் ஆகுது. 10 நிமிஷம் அந்த ரத்தம் ஓடிச்சுன்னு வைங்களேன், அப்படியே ஒரு ரத்தம் வந்து ஆறா ஓடுறது, கெட்டியாகி அதில் ஈக்கள் உட்காந்து சாலமோனெல்லாங்கிற வைரஸ் வந்து அதில் உட்காந்து அதனால் எத்தனை கிருமிகள் பரவுது தெரியுங்களா? எத்தனை நோய்கள் பரவுது தெரியுங்களா? அதை கட்டுப்படுத்த என்ன சார் முயற்சி எடுத்திருக்கீங்க? பட்டாசு வெடிப்பதனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து காற்று மாசு குறையுதுங்களா? இல்லை, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்குள்ளே நம்ம எப்படி அதை போய் சொல்ல முடியும்ன்றான். ஒவ்வொரு தனிப்பட்ட எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு பட்டாசு வெடிக்க வேணாம், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு வந்து பட்டிமன்றம் பார்க்கணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு வந்து பாருக்கு போகணும்னு ஆசை, இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டிஜேக்கு போகணும்னு ஆசை. இவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை வந்து நம்ம எப்படி மாற்ற முடியும்? ஏன் சார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட சட்டம் வச்சுக்கலாங்களா? ஏன் சார் நீங்கள் ஐபிசியை ஃபாலோ பண்ணீங்க, இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸை ஃபாலோ பண்ணுறீங்க? இதை எல்லாத்தையும் அரசாங்கம் அனுமதிக்குன்னு சொல்லுவேன். அரசாங்கம் எனக்கு எங்கே சார் அனுமதிக்குது? இந்துக்களை மட்டுமே தான் சார் ஒடுக்குது. இப்போ நான் திருப்பரங்குன்றம் போய் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். பரன்னா என்ன மேலே, குன்றம், பரன் மேல் இருப்பவன். திரு என்பது தூய தமிழ் சொல் மரியாதை. திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலில் மட்டும்தான் முருகப்பெருமான் கூட எல்லாத்தையுமே பார்க்கலாம். சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது, எம்பெருமான் ஈசனுக்கு வழங்கக்கூடிய சைவத்துக்கும் தனி இருக்குது, பெருமாளை வணங்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கும் தனி சன்னதி இருக்குது, கானபத்தியம் விநாயக பெருமான், அதுபோல் துர்காதேவியை வணங்களுக்கு 6 பேர் இருக்கக்கூடிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அங்கே வந்து தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி இருக்கா சார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாம் தனி மனித உரிமைன்னு, அங்கே ஒரு எம்பிங்கிற எல்லாத்துக்கும் பொது தானே சார்? ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, மதுரை எங்கே இருக்குது? அங்கே போய் மேலே போய் ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் சாப்பிடலாமா சார்? இது உரிமை மீறல் இல்லைங்களா? இந்த கலாச்சாரம் அப்படின்றது நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் புகாராக கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயம், இதை வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னா
என்ன செய்யணும், எவ்வாறு அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும்? சார், சேத்தன் ஷா போன்ற நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் சார். இது போன்ற நிகழ்வுகளை நடத்தவே கூடாது சார். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கள் மத நம்பிக்கைகள் போல நாளைக்கு இன்னும் அந்த பக்ரீத்தை வந்து உள்ளே இழுப்பாங்க, ரம்ஜான் உள்ள இழுப்பாங்க, மத நல்லிணக்கத்தையே கெடுப்பாங்க சார். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்க புகாராகட்டும், இல்லை வந்து இது போன்ற டிஜே நிகழ்வாகட்டும், இல்லை ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்தணும், இல்லை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற டிஜே நடத்துறது எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. டிஜே நடத்துறதுனால எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தில் போகிறவன் குடிக்கத்தான் போகிறான், பெண்கள் ஆடுற ஆபாச நடனத்தை பார்க்கத்தான் போகிறான். அவனுடைய காம இச்சை அப்படி இருக்குது. அவனை கொண்டு போய் நம்ம நல்வழிப்படுத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் என்ன, இந்துக்களின் பெரும்பான்மையான மிகப்பெரிய பண்டிகையில் 2 பண்டிகையில், ஒன்று பொங்கல் உழவர் திருநாள், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். மற்றொன்று என்ன, தீபாவளி திருநாள், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். இன்றைக்கி தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியுறதில்ல. காலையில் ஏதாச்சுன்னா தீபாவளி ஆச்சுன்னா நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறான், தளபதி படம் ரிலீஸாக நம்ம படத்துக்கு போகணும், பால் அபிஷேகம் பண்ணணும், அங்கே குடிச்சு கொண்டாடணும். அதுதான் தீபாவளியா? அது தீபாவளி கிடையாதுங்க. இன்றைக்கி டிஜேன்னு சொல்லிட்டு தீபாவளியை உள்ளே இழுத்தானா என்ன யோசிப்பாங்க? ஓ, வருஷம் வருஷம் டிஜே நடக்கும், வருஷம் வருஷம் தீபாவளி கொண்டாட்டங்க நடக்கும், நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இங்கே போயிடலாம். அங்கே போனால் சரக்கு இலவசம், சைட்டிஸ் இலவசம், பெண்கள் ஆடுறதை பார்க்கலாம். பெண்கள் ஆடுறதை பார்க்கறதுனால ஆபாச நடனம் தான் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன சேலை கட்டிட்டு சுடிதார் போட்டு ஆட போகிறாங்க? வர்றவங்களாம் 2 பீஸில் தான் வர போகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம கலாச்சாரமே மாறிடுங்க. இந்த கலாச்சாரத்தை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எந்த விதமான, இது இந்துக்கள் பண்டிகை இல்லை, இஸ்லாமியர் பண்டிகை இல்லை, கிறிஸ்துமஸ் பண்டிகை இல்லை, எந்த விதமான மத பண்டிகைகள் பேர் இல்லாமல் நீ உன் விருப்பத்துப்படி நடத்திட்டு போ. நான் அதைத்தான் நாங்கள் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். இப்போ ஒருத்தன் விரதம் இருந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு நடைப்பயணம் போகிறவனை, வா ஏன் இப்படிலாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணாத, வா நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போகலான்னு சொல்லி அழைத்தால் தப்பு இல்லையா? அது எப்படி தவறோ அதே போல் தீபாவளி கொண்டாட்டத்தை தவிர்த்து நீ இங்கே வந்து டிஜே பார்ட்டிக்கு வா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் படம் வந்து நம்மளை வந்து யாருன்னு காமிச்சு கொடுத்துரு சார். இன்றைக்கி கட்டப்பானா யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு பாகுபலி படத்தில் கட்டப்பா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிட்டார். யாரா கட்டப்பானா, முதுகில் குத்துனவங்க கட்டப்பான்னு. அதுபோல் இன்றைக்கி தீபாவளி நம்ம இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பதிவாக போட்டோம்னா அவன் நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு உளவியல் மாற்றங்கள் வந்துருவோம். நம்ம தீபாவளி கொண்டாட்டம் இப்படித்தான் இருக்கணும், நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், குடிச்சிட்டு இருக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு சம்பாதிச்சு காசை கொடுக்கக்கூடாது, புருஷன் முன்னாடி நிம்மதியாக இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு எந்த விதமான புத்தாடைகள் எடுத்து கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிடுவாங்க சார். இது கலாச்சார சீரழிவு சார். இது இந்திய தேசத்திற்கு எதிரான ஒரு நிகழ்வு. இது போன்ற நிகழ்வுகளை தடை செய்ய வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மீடியா மைன்ஸ் மூலியமாகவும் கோரிக்கை ஒன்றை வைக்கின்றோம். கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.